ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்ப கிளியராக நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ ரீசெண்டாக தான் சொல்லியிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடச்சிருக்கு. அதனால தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக சொல்ல தேவையில்ல. ட்ரேடர்ஸ், ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் சிஎன்ட் டிஎல்எம் லிமிடெட். அண்ட் இந்த ஸ்டாக்ஸுமே நம்ம டெக்னிக்கல்ஸ்லாம் பார்க்க போகிறதில்ல ட்ரேடர்ஸ், ஏன்னா ரீசெண்டாக தான் சொல்லியிருந்தேன். இந்த எல்லா ஸ்டாக்ஸையுமே நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் கீழே டவுன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் சேட் பேட்டர்னுமே இங்கே கிளியராக இருக்கிறத நல்ல மீன்ஸ் விசிபிளாக கிளியராக பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன்ல, அப்போ இங்கே கிளியராக இந்த இடத்துல இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருந்துச்சு. இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் அப்பயே நான் சொல்லியிருந்தேன், ப்ராப்பராக இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் எடுத்து அப் சைடில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு. அதேமாரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்கலாம். இங்கே ரெசிஸ்டன்ட் லைனில் இங்கே சப்போர்ட்டுமே எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்தது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டலுமே கிடச்சிருக்கு. அதனால் வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் நல்ல ஒரு சைட் வேஸில் இருந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ரேலி தரதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இதேமாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் புக் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட்டு 5000 தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களே இண்டிவிஜுவலாகவே மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் புக் கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ், என்னோட இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. வெறும் ஜஸ்ட் 1 இயருக்கு 3000 தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப அதிக பேர் இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கணும், பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி குரூப் இருக்குது, நான் அங்கே ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை குரூப் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் வருண் பெவரேஜ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே ட்ரேடர் சொல்ல தேவையில்ல, நான் இப்போ தான் வெறும் ஒரு ரீசெண்டாக தான் நான் சொல்லியிருந்தேன். இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் டெக்னிக்கல்ஸில். ஸோ டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு நல்ல பெட்டரான ரிவர்ஸ் ஹெட்னு சொல்கிற பேட்டர்ன் இருந்துச்சு. அந்த சேட்டை இங்கே மேக் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் நான் உங்ககிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, அந்த டைமில் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மீன்ஸ் கேப் அப்பில் ஓப்பனிங் தந்துச்சு. அதையுமே கிளியராக பார்க்க முடியும். அண்ட் ப்ரீவியஸ் லாஸ்ட் வீடியோ நான் அந்த வருண் பெவரேஜை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அங்கேயே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ட்ரேடர்ஸ், இது கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. அதனால் கீழே பார்த்தீங்கன்னா மீன்ஸ் கேப் அப்பை இங்கே ஃபில் பண்ணுறதுக்காக கீழே டவுன் வரும்னு சொல்லியிருந்தேன். அட் த சேம் டைம் ப்ராப்பராக இங்கே க்ரீன் கேண்டலில் பார்த்தீங்கன்னா கேப் அப்பை ஃபில் பண்ணுறதுக்காக கீழே வந்துச்சு. அண்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆனாலுமே, ஏன்னா ஃபைனல் க்ளோசிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே பாசிட்டிவாக போய் ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேலே தான் இங்கே பாசிட்டிவாக இருக்குது. அட் த சேம் டைம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 days ஒரு ரெட் கேண்டலுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். அண்ட் அதுக்கடுத்தது ஒரு பாசிட்டிவான மீன்ஸ் கீழே இருந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே கேப் அப்பில் இருந்துச்சுல, அதை விட இங்கே லோஸ் கிளியராக பார்க்கலாம். ஜஸ்ட் செகண்டாக நான் மேக் பண்ணுறேன். அதை விட லோஸ்க்கு கீழே போச்சு. கீழே போய் யாரெல்லாம் இங்கே மீன்ஸ் எஸ்எல் வச்சுருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே ப்ராப்பராக மீன்ஸ் மார்க்கெட்டில் பிக் பிளே இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையுமே மீன்ஸ் ரிவர்ஸ் எடுத்தாங்க, பை பண்ணாங்க. பை பண்ணதுக்கு அடுத்தது இப்போ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டல் இங்கே அப்சைடில் போய்ட்டுருக்கு. அதனால் எடுத்த உடனே இந்த ஸ்டாக்குமே அப்சைடு போகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை ட்ரேடர்ஸ். ஓரளவுக்கு சைடில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸிகாம் டெலி சிஸ்டம். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதுவுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஒரு அரௌண்ட் இங்கேயுமே ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவாக இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அண்ட் பிரேக் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிருந்துச்சு. மீன்ஸ் நான் லாஸ்ட் டைம் சொல்லும் போது ஐ திங்க் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே டவுன்ஃபாலில் இன்னுமே ரெசிஸ்டன்ட் லைனில் மீன்ஸ் சப்போர்ட் எடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ப்ராப்பராக இங்கே சப்போர்ட் எடுக்கல. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஏன்னா பட் இருந்தாலுமே அதுக்கடுத்துமே நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரேலி தந்திருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே உங்கள் ரேடாரில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நானுமே க்யூரியஸாக வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். மேபி சொல்ல முடியாது, இந்த ஸ்டாக் கீழே திரும்பவுமே அகெயின் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை ரேலி தரதுக்கான சான்ஸ் கூட இங்கே இருக்குது. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஸ்டாக் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் இப்போ ஒரு நியர் அபவுட் நம்ம டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா கிளியராக பார்க்கலாம்.
அண்ட் இதுவுமே மீன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு. அண்ட் ட்ரெண்ட் லைனை இங்கே வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் லைனில் இருந்துச்சு. அண்ட் அப்பயே நான் சொல்லியிருந்தேன் கீழே பாட்டமில் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ப்ராப்பராக வந்து இங்கே பாட்டம் த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, அங்கே சப்போர்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு அதையுமே கிளியராக சேட் பேட்டர்னில் பார்க்க முடியும். அதனால் இங்கே வரைக்கும் வந்துச்சுன்னா, இல்லைனா ஒருவேளை இங்கே கீழே பாட்டமில் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்குமே டெஃபினட்டாகவே வாட்ச் பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் பெட்ரோகாட். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதுவுமே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும் ட்ரேடர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ மீன்ஸ் உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, அதனால் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ட்ரெண்ட் சப்போர்ட்டில், அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ்லுமே எடுத்துருச்சு. அதனால தான் உங்ககிட்ட நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டாக்குமே நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டிங் பாட்டம் சொல்லுவாங்க. கிளியரான ஒரு ரவுண்டிங் பாட்டம் வந்து இங்கே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. பிரேக் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே கேப் ஆஃப் தி ஓப்பனிங் இருந்துச்சு. அந்த கேப் ஆஃப் தி ஓப்பனிங்குமே இங்கே ஃபில் பண்ணியிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே இங்கே ரெசிஸ்டன்ட் மீன்ஸ் இங்கே நல்லா கிளியராக நோட் பண்ணிக்கிங்க ட்ரேடர்ஸ். இங்கே வந்து ரெட் கேண்டில் தான் இருக்குது. இன்னும் பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டில் இங்கே மேக் பண்ணலை. அதனால் ரெசிஸ்டண்ட்டில் ஒரு வேளை நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டில் அப் சைடில் மேக் பண்ணி ரெசிஸ்டன்ட்டையுமே இங்கே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சைட்வேஸில் இருந்துட்டு ரேலி தரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் ட்ரையல் பேசிஸில் 1 மந்த் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இந்த நம்பர் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை பற்றியெல்லாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா இல்லை ரேடாரில் வைப்பீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நான் என்னோடய ரேடாரில் வச்சுருக்கேன். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா ட்ரேட் பண்ணுற மாதிரினாலும் ட்ரேட் பண்ணுவேன். அண்ட் ட்ரேடர்ஸ் வேறு ஏதாவது ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும் இல்லை வேணும்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் அதுக்கான வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.